ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கோம், 1/2 கப் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கோம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கோம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சல்லடை வச்சு சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா சலிச்சிட்டோம். இப்படி தட்டுனாலே எல்லாம் கொட்டிடும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துக்கிறோம். அப்புறம் காப்பி தூளில் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். அடுத்து இது கூட நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வினிகர் சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சாக்லேட் சிரப்பு ஒரு 4 சொட்டு அளவுக்கு நம்ம அது கூட சேர்த்துக்கிறோம். இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சலித்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ட்ரிப்பில் அப்படியே கொட்டிடக்கூடாது. ஒரு 3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு இதே போல் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மாவை எடுத்து விட்டால் இப்படி மடிப்பாக வருது பாருங்கள். இந்த லேயர் தான் நமக்கு மாவு கரெக்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுத்தது நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் நல்லா பட்டர் பேப்பர் போட்டு ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணின மாவை ஊற்றிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை கேக் டின்னில் ஊற்றிருக்கோம். 3/4 அளவு ஊற்றினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இதை ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதனால் கீழே இப்படி 2 தட்டு தட்டிட்டேன். அடுத்தது மைக்ரோ ஓவனை 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்குள்ளே இந்த கேக்கை வச்சிடலாம். மீதம் கொஞ்சம் மாவு இருந்தது. இதை கேக் கப்பில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். அதையும் இப்படியே அடியில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம 30 நிமிஷம் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். எப்படினாலும் ஒரு 28 நிமிஷமாகும் இந்த கேக்கு வேகிறதுக்கு. அதனால நான் 30 நிமிஷமாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. கேக் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக நல்லாவே வந்திருக்கு. எல்லா கேக்குமே சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரௌனி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ மேலே இருக்க பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு பார்ப்போம். ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணி காமிக்கும் போதே உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குதுன்னு தெரியும். இதில் நம்ம எக்கு கூட சேர்க்கல. எக்லெஸ் ப்ரௌனி அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்க. இதை சிம்பிளாக நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.